ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ராகி குக்கீஸ் ரெசிபி தான் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக ராகி குக்கீஸ்க்கு நம்ம மார்க்கெட்டில் ராகி பவுடர் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இன்றைக்கி ஹோம் மேட் ராகி பவுடர் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் வேணுங்கிறத பார்த்துடலாம். ராகி 200 கிராம். இது நல்லா 2-3 தடவை நல்லா அலசிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அலசினதுக்கு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். ஊற வச்சிருக்கிற இந்த ராகியை திரும்பி ஒரு ஃபில்டரில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த ஈரப்பதம் போகிறதுக்காக சன்லைட்டில் ஒரு 1 day வச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஈரப்பதம் போயிருக்கும். நம்ம கடையில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அட் அ டைமை எல்லாம் நல்லா பவுடராக கிரைண்ட் ஆகாது. நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு திரும்பி சலிச்சு எடுத்துகிட்டு திரும்பி அந்த மாவை ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒரு பவுடரி கன்சிஸ்டன்சி நம்ம கிடைக்கும். மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே இந்த ராகி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் குக்கீஸ் மட்டும் இல்லை, நம்ம தோசை பேட்டர் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ராகி கஞ்சி ராகி கூழ் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பவுட்ரு செஞ்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் வீட்டில் கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போ ராகி குக்கீஸ்க்கு நட்ஸ் லைட்டாக சாக்கெட் பண்ணிவிட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 50 கிராம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் 50 கிராம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் பவுடரை இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் எந்த நட்ஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், தேவையான மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வீட் பவுடர் 50 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் 50 கிராம், தேவையான சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ராகி குக்கீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ராகி ஃப்ளேவர் மட்டும் வச்சு நம்ம குக்கீஸ் பண்ணும்போது பேக் ஆகி வரும்போது எல்லாம் கிராக் ஆகிரும். அண்ட் ப்ராப்பராக நம்மளுக்கு குக்கீஸ் ரெடி ஆகி வராது. அதனால தான் நம்ம வீட் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறோம். ஸோ வீட் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு பைண்டிங் கிடச்சிரும். குக்கீஸ்க்கு டோ ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம குக்கீ ஷேப் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்றாப்புல ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கார்னிஷிங்க்கு நட்ஸு சாக்கோ சிப்ஸ் வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா குக்கீஸையும் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம்.
நல்லா பேக் ஆகி ரெடியாகி வந்துருச்சு. இதை நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். நல்லா ஹெல்த்தியான எம்மியான அயன் கால்சியம் நிறைந்த ஒரு ஹெல்த்தியான குக்கீஸ். இந்த நம்ம யூஸ்வலாக வந்து மைதா யூஸ் பண்ணி தான் நிறைய குக்கீஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவோம். நிறைய நம்ம பாரம்பரியத்தில் வந்து ராகி யூஸ் பண்ணி பண்ணுற ரெசிபி நிறையா இருக்குது. இப்போ நம்ம நிறையா யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம குழந்தைங்களுக்கும் ராகி யூஸ் பண்ணி ஏதாவது ரெசிபி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த குக்கீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட பார்க்கலாம். Until then, bye from Reks View. Thanks for watching.